தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணி தான் அனுமதி வாங்கணும். அதை ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் அந்த அனுமதிக்கு என்ஓசி கொடுப்பாங்க. அப்போ ஆர்ஓ அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஸோ இனிமேல மீட்டிங் நடத்துறதா இருந்தாலும் ப்ரொசெஷன் நடத்துறதா இருந்தாலும் அனுமதி பெற்றுதான் நடத்த வேண்டிய இருக்கும். அது மட்டும் இல்ல, சுவர் விளம்பரங்கள் இப்பவே ஒயிட் வாஷ் பண்றது ஆரம்பிச்சிருக்காங்க. சில பகுதியில் கவர்மெண்ட்ல இருக்க அர்பன் ஏரியால சுவர் விளம்பரம்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல அதை வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டேக்குள்ள அடுக்கு முடிச்சிருவாங்க. தேர்தல் ஊர்வலம் பத்தி ஏற்கனவே இருக்கிறது நிறைய இருக்கு. ஒரு 10 மணிக்கு மேல எந்த ஊர்வலம் இருக்கக்கூடாது. ஆரோக்கு வரும்போது 3 மணிக்கு மேல அரசு திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தான் நிறைய அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. அதை எண்ணிக்கை அப்புறம் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். இது இல்ல இப்ப அரசிய மீன்ஸ் ஏதோ பொறுப்புல இருக்கிறத போட்டோ எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அது ஏற்கனவே கமிஷனோட இருக்கு. இல்ல ஏற்கனவே லாஸ்ட் எலெக்ஷன்ல கமிஷன் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எலெக்ஷன்லும் கடைபிடிக்கும். இல்ல ஏற்கனவே கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ புதுசு ஆரம்பிக்க கூடாது. ருட்டீனா ஒரு சில சட்டத்தினால மீட்டிங்னா 3 மாசத்துக்குள்ள பண்ணிதான் ஆகணும். சோ அது பண்ணலன்னா அதுக்கு மேல அவங்க கம்பெனிஸ் செயல்படுத்த முடியாது. கம்பெனி அந்த விட்டுப்பட்ட மீட்டிங் பண்ண வேண்டியிருந்தாலும் அது கட்டாயத்துக்கு மீட்டிங் நடத்தலாம். தவிர்த்து ஸ்கீம் பண்றத புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு மீட்டிங் நடத்தணும். இல்ல இப்போ ECI கிட்ட we send it to ECI. I can't decide. சார் கடந்த முறை வந்து பணத்தை எலெக்ஷன்ல வியாபாரிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க பரப்புரையினால. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான வேற அதை எப்படி வியாபாரிகள் என்னால அரசியல்வாதிகள் அதுக்கான நடைமுறை எப்படி? இல்ல அதை இப்ப எந்த நேரத்துல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட சொல்லிருக்கோம். வியாபாரி அவங்க இருக்கிறது உரிய ரெக்கார்ட்ஸ் இருந்தா நம்ம அதுக்கு ஒரு செக் பண்ணி. அதே இல்லாம லாஸ்ட் டைம் இந்த அப்பீல் ப்ரொவிஷன் கிடையாது. இப்ப யாரு சீஸ் பண்ணிருக்காங்கன்னா முதல்ல அப்படியே பணம் கட்டிட்டாங்க. இப்ப அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு. அது ஒரு கமிட்டி இருக்கு. சோ அதை அப்பீல் பண்ணிட்டு உடனே அதுக்கு தீர்வு காண்ற வாய்ப்பு இருக்கு. சோ லாஸ்ட் இயரோட இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கு. 5.79 பியூரிபிகேஷன்ல நம்ம 6.84 எடுத்திருக்கோம். அதை கடிச்சு பார்த்தோம்னா கடைசியிலே ஒரு அறிவிக்கிறோம். இல்ல இப்ப கேஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கேண்டிடேட் செலவுக்கு 28 லட்சம் அலவுட். இப்ப தனியா கேஷ் போடுறத நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி என்ன அலவுட் இருக்கு அதான் அலவுட். ரெண்டாவது அதுல சொல்றேன் அதில் இதெல்லாம் இப்ப நம்ம இதை 5000 எடுத்து போலாம், 50,000 எடுத்து போலாம், 1 லட்சத்துக்கு மேல எடுத்து போலாம். யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கடன் காட்டணும். அது செக் பண்ணலாம். 50,000 கீழே இருந்தா 50,000 மேல இருந்தா செக் பண்ணா அது மாதிரி கிடையாது. கேஷ் கையில இருந்தாலே if it is used for political purpose it will be checked. ஒவ்வொரு இடத்துல பிளைங் ஸ்குவாட்ல போலீஸ் அதிகாரியும் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரியும் இருக்காங்க. இப்போக்கு 2 போலீஸ் அதிகாரி 2 வருவாய்த்துறை அதிகாரி போட்டுக்கோம். போக போக அதை ஒரு மாற்றி அமைப்போம். மொத்தம் 3 லட்சத்துக்கு மேல ஊழியர்கள் தேர்தல் பணியில ஈடுபடும். இல்ல any project which is already commenced can continue. It's only the something which is already started can continue. That is the rule, existing rules. So can you please put the initial bit in English? Which one? The do's and don'ts basically for the government for the next 3 months. Available on net. It can be downloaded. It's available on our website also. It's only a 4-page document. Of course, the instructions are very big.
We have given a copies to all the reporters. We are translating it in Tamil and we will circulate it today evening or tomorrow morning to all. All சொன்னது கேட்கிறேன் அதனால. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச்.